அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். கிரீன் ஆப்பிள் செலரி ஜூஸ் 1, இரண்டாவதாக இஞ்சி எலுமிச்சை செலரி ஜூஸ் என 2 வகையான பயன் தரக்கூடிய ஹெல்த்தி செலரி ஜூஸ் பார்க்கலாம். என்னுடைய பெரிய அண்ணன் சஜஸ்ட் செய்த என்னுடைய பெரிய அண்ணன் சொல்லிக் கொடுத்த கிரீன் ஆப்பிள் செலரி ஜூஸ் பயன்கள்: அதிகமான உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது. இதனால் சிறுநீர் அதிகம் வெளியேறுவதால் சிறுநீரகம் பாதுகாக்கப்படுகிறது. ஒற்றை தலைவலி, பிரஷரால் ஏற்படக்கூடிய தலைவலி நீங்கும். பச்சை ஆப்பிள் கிரீன் ஆப்பிள் 1 தோலோட கட் செஞ்சுட்டு செலரியை நல்லா க்ளீன் செஞ்சுட்டு 2 கப்பு செலரி துண்டுகள். செலரி பீசஸ் அப்படியே இருக்கட்டும். முதலில் நம்ம ஆப்பிள் துண்டுகளை அரைச்சிடலாம். கிரீன் ஆப்பிள் அரைச்சாச்சு. இப்போ செலரி பீசஸ் செலரி துண்டுகள் சேர்த்து அரைச்சிட்டு ஜூஸ் லிக்யூட் போல் வரத்துக்கு ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப விலை கொடுத்து ஜூஸர் வாங்க தேவையில்லை. இதே போல் டபுள் ஃபில்டர் செஞ்சு எடுத்தாலே போதுமானது. ஜூஸை டபுள் ஃபில்டர் செஞ்சு எடுத்துடலாம். முதலில் பெரிய வடித்தட்டில் பெரிய ஃபில்டரில் செலரி ஜூஸை வடிகட்டி எடுத்துட்டு செலரி ஜூஸ் இதே போல் 2வது தடவை வடிகட்டி ஃபில்டர் செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் எந்த வகை ஜூஸ் செய்தாலும் இதே போல் 2 முறை வடிகட்டி டபுள் ஃபில்டர் செஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் வாங்குகிற ஜூஸை விட லிக்யூடாக அருமையான டேஸ்ட்டில் ஜூஸ் கிடைக்கும். உங்கள் இனிப்புக்கு தேவையான தேன் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சுகர், சீனி சேர்த்துக்கங்க. என்னுடைய பெரிய அண்ணன் சொல்லிக் கொடுத்த ஹெல்தி கிரீன் ஆப்பிள் செலரி ஜூஸ் ரெடியாகிடுச்சு. அடுத்து செகண்ட் மெத்தட் ஹெல்தி செலரி ஜூஸ் பார்க்கலாம். 2 கப்பு செலரி துண்டுகள், 1 எலுமிச்சை பழம், 1 துண்டு இஞ்சி. செலரி, இஞ்சி, எலுமிச்சை ஜூஸின் பயன்கள்: கெட்ட கொழுப்பை குறைக்கிறது, சிறுநீரகம் பாதுகாப்பு, பித்தத்தினால் ஏற்படும் மயக்கம், வயிற்று பெரட்டல் போன்றவற்றை குறைக்கும். 2 கிளாஸ் ஜூஸுக்கு 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். மிக்சி கப்பில் 2 கப்பு செலரி துண்டுகள் சேர்த்துட்டு 1 துண்டு இஞ்சி சேர்த்துடுறேன். இஞ்சி துண்டுகள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்ச 1 எலுமிச்சை பழத்தின் சாறு சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஜூஸ் வடிகட்டின மாதிரியே சேம் மெத்தட். முதலில் பெரிய வடித்தட்டில் வடிகட்டி எடுத்துடலாம். 2வது முறையாக சின்ன வடித்தட்டில் வடிகட்டினா நமக்கு லிக்யூடாக செலரி ஜூஸ் ரெடியாகிடும். உடலில் உள்ள பித்தத்தை குறைக்கக்கூடிய ஹெல்தி செலரி ஜூஸ் ரெடியாகிடுச்சு. இனிப்புக்கு தேவையான தேன் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சுகர், சீனி சேர்த்துக்கலாம். நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் 2 வகையான ஹெல்தி செலரி ஜூஸ் பார்த்தாச்சு. நீங்களும் இதே போல் ஹெல்தி செலரி ஜூஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம்.